Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Hurrimat alaykum ummahatukum wa banatukum wa akhawatukum wa ammatukum wa khalatukum wa banatul akhi wa banatul ukhti wa ummahatukum allati arda'nakum wa akhawatukum min ar-radha'a وَأُمَّهَاتُ نِسَائِكُمْ وَرَبَائِبُكُمُ الَّذِي فِي حُجُورِكُم مِّن نِّسَائِكُمُ اللَّاتِي دَخَلْتُم بِهِنَّ فَإِن لَّمْ تَكُونُوا دَخَلْتُم بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ وَحَلَائِلُ أَبْنَائِكُمُ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ وَأَن تَجْمَعُوا بَيْنَ الْأُخْتَيْنِ إِلَّا مَا قَدْ سَلَفَ إِنَّ اللَّهَ كَانَ غَفُورًا رَّحِيمًا. சூரத்துன் நிசாவினுடைய 23வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம், தமிழ் தர்ஜுமா: உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் சகோதரனுடைய புதல்வியரும் சகோதரியுடைய புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய உங்கள் செவிலி தாய்மார்களும் உங்களுடைய பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் உங்களின் மீது திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் நீங்கள் எவர்களிடம் உடலுறவு கொண்டீர்களோ அத்தகைய உங்கள் மனைவியரிலிருந்து முதல் கணவனுக்கு பிறந்து உங்கள் மடியில் பாதுகாப்பில் இருந்து வரும் உங்களுடைய மனைவியரின் புதல்வியரும் உங்களின் மீது விலக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களிடம் நீங்கள் உடலுறவு கொள்ளவில்லையானால் அவர்களை விலக்கி அவர்களுடைய அந்த புதல்வியை நீங்கள் மணந்து கொள்வது உங்களின் மீது குற்றமில்லை. இன்னும் உங்களுடைய முதுகந்தண்டுகளிலிருந்து உண்டான உங்களுடைய புதல்வர்களின் மனைவியரும் 2 சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக நீங்கள் ஒன்று சேர்ப்பதும் உங்களின் மீது விலக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் திட்டமாக சென்று விட்டதை தவிர அது அறியாமை காலத்தில் நிகழ்ந்து விட்டதால் அது மன்னிப்பிற்குரியதாகும். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி வருகிறான். அதாவது திருமணம் முடிப்பதற்கு யாரையாவது தடை செய்யப்பட்டவர்கள் 14 உறவுகள் வரும். அந்த 14 உறவுகளை 7 உறவு என்னன்னு கேட்டால் ரத்த சொந்தம். 7 உறவு வந்து நம்மளுடைய ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த சொந்தத்தின் மூலமாக வரக்கூடியவர்கள். இன்னொரு 7 உறவின் மூலமாக, இது வந்து ரத்த சொந்தம், இது வந்து வேற ஒரு உறவின் மூலமாக வரக்கூடிய ஒரு 7 தாய், அதாவது தாய், மகள், சகோதரி, தந்தையின் சகோதரி, தாயின் சகோதரி, அதே மாதிரி இந்த நம்மளுடைய அண்ணனோட மகள் அல்லது தங்கச்சி அக்காவினுடைய மகள். இது வந்து இந்த 7மே எதுனா இரத்த உறவு. அடுத்த வேற ஒரு வெளியிருந்து வரக்கூடிய உறவு என்னன்னு கேட்டா, அந்த நமக்கு பாலூட்டிய தாய், நமக்கு நம்முடன் சேர்ந்து பால் குடி தந்த சகோதரி, நம்மளுடைய மனைவியுடைய தாய்மார்கள். அதே மாதிரி ஒரு மனைவியை திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அந்த மனைவி முன்னாடி வேற ஒரு ஆளுக்கு திருமணம் முடிக்கப்பட்டு அவரால் தலாக் விடப்பட்ட அந்த மனைவி. இப்ப அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த மனைவியை இவர் திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடிச்சு அந்த மனைவி கூட சேருவதற்கு முன்னாடியே தலாக் விட்டாருன்னு சொன்னா அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை என்ன செய்யலாம், இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். சேர்ந்திருக்க கூடாது. அந்த மனைவி வேற முன்னாடி ஒரு கணவனை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த கணவனுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கு. இப்ப அந்த மனைவி இவர் திருமணம் முடிச்சிருக்கிறாரு. இவர் அந்த மனைவி கூட ஒண்ணு சேரல அப்படின்னா அந்த மகளை திருமணம் முடிக்கலாம். ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டாருன்னு சொன்னா அந்த மகளை திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கக்கூடாது. 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது. இதெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உம்மு ஹபீபா நாயகனுடைய மனைவி, அவங்க
வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மனைவியா இருக்கிறேன், நான் ரசூலுடைய மனைவியா இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும், இல்ல நாயகத்தினுடைய மனைவி அப்பனா கொஞ்சம் சிறப்பு இருக்கும் யா ரசூலல்லாஹ், அதனால என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களே நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. நான் பெற்ற சிறப்பு எப்படி நான் உங்களுடைய மனைவி அப்படின்ற சிறப்பை நான் பெற்றிருக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய சகோதரியை நீங்க திருமணம் முடிச்சுக்கணும் யா ரசூலல்லாஹ். இது எந்த டைம்னு சொன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால, அவங்க திருமணம் முடிக்க போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் பெற்ற சிறப்பு என்னுடைய சகோதரியும் பெறணும், அதனால நீங்க என்ன செய்யுங்க யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரியும் திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க, இல்ல வான் தஜ்மா பைனல் உஃப்தைன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டா ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிக்கலான்னு அல்லாஹ் தஆலா எனக்கு உத்தரவிட்டுட்டா, அதனால உங்களுடைய சகோதரியை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி இஸ்லாத்துல வருவதற்கு முன்னால் அந்த சஹாபி ரெண்டு அக்கா தங்கச்சியை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த சஹாபி அபு தைலமின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு, அதாவது அக்கா தங்கச்சி திருமணம் முடிச்சிருந்தாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபாரிகு அஹதுஹுமா, அந்த ரெண்டு சகோதரிகள்ல ஒருத்தர் என்ன செய்யுங்க, நீங்க பிரிஞ்சிருங்க, அதாவது ஒருத்தரை தலாக் விட்டுருங்க, ஃபஹ்தர் ஆஹர், உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை என்ன செய்யுங்க, நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசியத் செஞ்சு அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள்ல ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி. இவங்க யாருன்னு சொன்னா நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய ஸைத் இப்னு ஹாரிஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய மனைவி தான். ஆனா அவங்க தலாக் விட்டுட்டாங்க. அதாவது நபியினுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி, இவங்க யாருன்னா நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி. ஆனா தலாக் விட்டுட்டாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அந்த ஸைனப் ரலியல்லாஹு தலாக் விட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அப்போ குறைஷிகள் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பாருங்க நபி வந்து தன்னுடைய மகனுடைய மனைவியே திருமணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வச்சா, இந்த மாதிரி வளர்ப்பு மகன் அவர் வந்து உங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவர் உங்களுடைய மகன் என்கின்ற அடிப்படையில் வரமாட்டாரு, இது இல்லா லக்க, உங்களை தவிர இந்த ஜாயிஸ், இந்த அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இந்த மஹரமியத் அப்படின்றது, ஏதாவது திருமணம் முடிப்பதற்கு ஹராம் என்கிற இந்த விஷயம் வந்து முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதாவது காஃபிர்கள்ட்ட இந்த சட்டம் இறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரெண்டு விஷயத்தை தவிர இந்த சட்டம் 14 உறவு இருக்குது. இந்த உறவுல எல்லாமே காஃபிர்களுக்கு, அந்த குறைஷிகளுக்கு குர்ஆன் இந்த சட்டம் இறங்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ரெண்டு விஷயத்தை தவிர, ஒன்று என்னன்னு சொன்னா, தன்னுடைய தந்தையோ அல்லது சிறிய தந்தையோ மனம் முடித்த பெண்ணை சொத்துக்காக வேண்டி அந்த காஃபிர்கள் மனம் செஞ்சுட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, 2 சகோதரிகளையும் ஒரே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா திருமணம் முடிச்சு வச்சுப்பாங்க. இந்த 2 மட்டும் தான் அவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால். மற்ற இந்த தாய், மகள், சகோதரி, இந்த சகோதரனுடைய மகள், இதெல்லாம் என்ன சொன்னா ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட கடைபிடிச்சிட்டு வந்தாங்க, இந்த 2 விஷயத்தை தவிர. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த 2 விஷயத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இறக்கி வச்சாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றா, இல்லா மா அது சலஃப், முன் சென்றவர்களை தவிர. அதாவது முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற, ஆனா இந்த சட்டம் இறங்கியதற்கு பின்னால் இதுதான் உங்களுக்கு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி தராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க 2 அக்கா தான், அதாவது சகோதரிகளை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அக்காவையும் தங்கையும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன், அந்த 11 மகன்கள்ல யஹூதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகனுடைய தாயார், அவங்களுடைய பேர் வந்து லையா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனா இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருடைய பேர் என்னன்னு சொன்னா ராஹீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. இவங்க 2 பேரும் யாருன்னு சொன்னா சகோதரிகள், அக்கா தங்கை.
இந்த 2 பேரை திருமணம் முடிச்சிருந்ததுனால அவங்க யூதர்கள் அந்த குறைஷிகள்லாம் பேசினாங்க, இந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அக்கா சகோதரிகளை திருமணம் முடிச்சிருந்தாங்க, அதனால நாம் என்ன செய்யலாம், நம்மளும் திருமணம் முடிக்கலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யூதர்களை பொறுத்த வரைக்கும், யஹூதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய மகன்களும் என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் ஒரு சட்டமா வச்சிருந்தாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அதனால நாமளும் திருமணம் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு அறியாமை விஷயம் அவர்களிடம் இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லாமா கத் ஸலஃப், முன்னாடி போனது எப்படியோ ஆனால் இதற்கு பின்னால் நீங்கள் வாந்தஜ்னோ பைனல் உஃப்தைன், 2 சகோதரிகளை திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு யார் யார் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு விளக்கி தருகிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.